அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், மின்மினியை இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு ஆஸ்பத்திரி போயிருந்தேன். போய் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு மெடிசன் வாங்கிட்டு ஆட்டோவில் ஏற்றி சிக்னல் கிராஸ் பண்ணங்க. மின்மினிக்கு ஆட்டோலேயே ஃபிட்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா அவ்வளோ பயம் அவளுக்கு. ஆட்டோவில் தான் கொண்டு போய் இறக்கி விட்டு போயிருப்பாங்களாட்டிருக்கு. ஆட்டோவை பார்த்தோன்னே மின்மினி அப்படி பயந்துட்டு வண்டியிலே மோசனம் யூரின் போயிட்டாங்க. ஃபிட்ஸ் வந்துருச்சு. உடனே சிக்னல்லேருந்து மறுபடியும் திருப்பி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா தான் நார்மலாக இருக்கா, சாப்பிட்டா. என்னென்னு மேடம்கிட்ட கேட்டதுக்கு பயத்தினால தான் அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு அந்த குழந்தை பயந்துருக்குன்னு பாருங்களேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. வளர்த்த முடிஞ்சால் வளர்த்துங்க, இல்லைன்னா பேசாமல் அமைதியாக போங்க, கடந்து போங்க. வளர்த்திட்டு அந்த குழந்தைய எத்தனை சித்திரவதைக்கு உட்பட்டிருக்கும் இந்த குழந்தை, இந்த மாதிரி ஆகியிருக்கிற காரணம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எவ்வளவெல்லாம் கொடுமை அனுபவிச்சதுனால தான் அந்த ஃபிட்ஸுங்கிற ஒரு நோயே வருதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.